வணக்கம் பிஎன்டூஸ் நேயர்களே. கௌதம் மேனன் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தா அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது ஒரு எக்ஸாம்பிள் சார் தான். மிஸ்டர் கார்த்தி சல்மான் கான்லாம் ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி தனியாக போயிட்டு எப்படி ஒரு 4-5 வாட்டி டம்பிள்ஸ் அடிச்சு தள்ளிட்டு நெஞ்செல்லாம் ஊற்றிட்டு வருவார். அந்த மாதிரி சார் பயங்கர போல்டாக இருக்கார். நதினிசி நாயகர்கள் படத்தில் வந்து போலீஸாக வந்தார். மொதல் படமே போலீஸாக நடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து இப்போ காத்தாடின்ற படம் இங்கே சைடில் இருக்குது. அப்புறமா நாங்கள் தனியாக மாண்டேஜ் சார் காட்டுறோம். ஸோ அந்த படத்தில் வந்து சார் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ மிஸ்டர் கார்த்தி இந்த படம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அப்புறம் அந்த கௌதம் மேனன் சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம தனியாக ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக போட்டுலாம் சொல்லுங்கள். இந்த படம் பார்த்திங்கன்னா படத்தோட டைட்டில் காத்தாடி. இந்த படம் க்ரூலேயே கம்மி அனுபவம் எனக்கு தான். பிகாஸ் கூட நடிக்கிற கோஸ்டார்ஸ் எல்லாமே வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு. தன்சிகா மேடம் அவங்க பரதேசி மாதிரி, அரவான் மாதிரி பெரிய படங்கள் நடிச்சிருக்காங்க. பரதேசி மாதிரின்னு ஒன்று பயன்ட்டேன். பரதேசி படத்தில் அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் ஜான் விஜய் சார், சம்பத் சார், அதுக்கப்புறம் என் கூட ஒரு கேரக்டர் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாரு. அவர் பாலகுமார படத்துலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அதில் ஒரு டைலாகில் ஃபேமஸ் ஆனார். இந்த படம் ஃபுல்லாகவே கலக்கியிருக்காரு. அவர் தான் நம்ம டேனி. ரொம்ப கலகலப்பான ஒரு யங்ஸ்டர்ஸ், இட்ஸ் ஒரு ஹீரோயின் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 4 கேரக்டர்ஸ் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி, நடுவில் கொஞ்சம் த்ரில் அதெல்லாம் இருக்குது. இயக்குனரை பற்றி சொல்லணுன்னா கல்யாண் சார். அவர் 4 இயக்குனர் ப்ரோக்ராமில் கலக்கியிருக்காரு. செகண்ட் எபிசோடில் கேமராமேன் ஜெமின், மியூசிக் பவன், அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் பிரவீன், எடிட்டிங் விஜய். ஸோ இட்ஸ் எ யங் டீம். ஆல்ரெடி கதை சொல்ல போகிறோம்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க வெறும் குழந்தைங்களை வச்சு. தட் இஸ் டியூ டு ரிலீஸ் November 14th. கௌதம் மேனன் ஸ்கூல்னாலே திருவிளையாடல் கூட இங்கிலீஷில் தான் எடுப்பீங்க. ஸோ யூர் ஆல் அமெரிக்கா ரிட்டன். ஸோ சார்கிட்ட வாரணமாயிரம் படத்தில் அசிஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஹவுஸ் தட் ட்ராவல்? ஏன்னா கேமராக்கு பின்னாடி வந்து எப்படி வேணா இருக்கலாம், முன்னாடி வந்துட்டோன்னா இந்த மாதிரி உடம்புலாம் ரெடி பண்ணணும், நடிக்க தெரியணும், நிறைய சில கம்பல்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கௌதம் மேனன் சார் கூட இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ். கௌதம் சார் பற்றி சொல்லணுன்னா அவர் ஒரு சூப்பர் கேரக்டர். ஒன்றுமே இல்லாமல் ஒரு பிரம்மாண்டத்தை அவரால் காமிக்க முடியும் ஸ்க்ரீனில். இன்னொன்று, அவர் இது வரைக்கும் அவர்கிட்ட ஒரு 3 to 4 years இருந்திருப்பேன். இது வரைக்கும் அவர் கோவப்பட்டது நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் ரொம்ப இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் ஹிம். எதுவுமே வந்து அவர் சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். பட் நம்மளே புரிஞ்சுப்போம். இட்ஸ் வெரி கூல் கை, மல்டி டேலண்டட். டைரக்ஷன் மட்டும் கிடையாது, ஹீ கெட்ஸ் ஹிம்செல்ஃப் இன்வால்வ் இன் எவ்ரி அதர் டிபார்ட்மெண்ட். ஒரு எடிட்டிங் இருக்கட்டும், ஒரு சாங், ஒரு லிரிக்ஸ் இருக்கட்டும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒரு ஓரமாக நிற்கிற ஜூனியர் ஆர்டிஸ்டோட எக்ஸ்ப்ரெஷன் கூட ஹீ பிரிங்ஸ் இட் இன் டு பிக்சர். அண்ட் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அது ஐ ஒன்ட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன், பட் ஆல் தட் ஐ புட் டு யூஸ் இன் திஸ் மூவி. ஒருவேளை தலை 55 ரஷஸ் பார்க்குறதா இருந்தால் சொல்லுங்கள், நானும் கூட வரேன். இப்போது போஸ்ட் காத்தாடி என்ன மாதிரியான படங்கள் பண்ணலான்னு இருக்கீங்களே, எதாவது கமிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஹவு டு யூ வாண்ட் டு கீப் யுவர் செல்ஃப் இன் த இண்டஸ்ட்ரி ஆஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆர் லீட் ஆர் வாட் எவர் கம்ஸ் மாதிரியா? வாட் எவர் கம்ஸ் மாதிரி தாங்க. ஐ மீன், இப்போது உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அழகாக கதை எழுதுகிறாங்க. அதில் வந்து ஹீரோயின் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கதாபாத்திரத்துக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக 2-3 கதை கேட்டிருக்கேன். பட் எதுவுமே இன்னும் கான்க்ரீட் ஆகலை. பட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ லாட் ஆஃப் அதர் சப்ஜெக்ட்ஸ் as well. ஸோ ஐ ஹோப் காத்தாடி வில் கிவ் யூ லாட்ஸ் ஆஃப் ஏர் டு ப்ரீத் அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சராக நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் பிஹைண்ட் வில்ஸ். தேங்க்யூ.